இன்ஃபோகிராஃபிக்ஸும் பிளே ரைட்டு கொடுத்துருந்தேங்க சார். ஓகே. ஸோ பிளே ரைட் வந்து பார்த்துருந்தோம். அது மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வச்சு எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவா இருந்துச்சு. இந்த லேப்டாப்ல பண்ணி வச்சிருந்தேன், அது ஷேர் பண்ண முடியல. அது லேப்டாப்புக்கு ப்ராப்ளம். அதான் சார். கேக்குதா? கேக்குது. அதான் அது பார்த்துருந்தோம். அப்புறம் பைத்தான் வச்சு எப்படி பண்றதுன்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஓகே, அங்க எக்கோ ஆகுது பாத்துக்கங்க. நீங்க பேசுறது உங்களுக்கு 2 தடவை கேட்குது. ஆமா சார். அவன் லேப்ல மைக் ப்ராப்ளமா இருக்கு, என் லேப்பே ப்ராப்ளமா இருக்கு சார். இவ்வளவு நல்லா ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. அதான் அப்புறம் பிளே ரைட் பார்த்துருந்தோம். அது பைத்தான் வச்சு எப்படி பண்றதுன்னு சொல்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ பைத்தான்ல வந்து லைக் அது ஒரு லைப்ரரி மாதிரி தான் ஆக்ட் ஆகுது இந்த பிளே ரைட். அந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ப்ரௌசர்ஸ் லைக் குரோமியம், அப்புறம் ஃபயர்ஃபாக்ஸ் அதெல்லாம் வச்சு அதெல்லாம் சப்போர்ட் ஆகுது. இப்போ கிளியரா கேக்குதா சார்? இப்போ கேக்குது. ஓகே ஓகே. அதான் பார்த்துருந்தோம். அண்ட் தென் அதுக்கு ஜஸ்டிஎல்ல வந்து நாங்க டென்டிஸ்ட் ரெஜிஸ்ட்ரி தேடி பார்த்தோம். இருக்கு, ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்கு. பட் the doesn't consist of Gmail. அதுல Gmail அட்டாச்டா இல்ல அந்த ரெஜிஸ்ட்ரிஸ்ல, நீங்க கேட்ட மாதிரி. சோ அப்படி பார்க்கும்போது ரெஜிஸ்ட்ரிஸ் இல்ல. ஸோ வந்துட்டு வேற எதுல எடுக்கலாம்னா ஜஸ்டிஎல்ல அந்த மாதிரி லைக் காமன் ஃபாரம்ஸ்ல எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தப்ப ஜஸ்டிஎல் லிங்க் கொடுத்து we have generated the code using ChatGPT வச்சு ஜென்ரேட் பண்ணி அது ட்ரை பண்ணி பார்த்தோம். அது வந்து அந்த கோட் வந்து அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அதை வந்து we have tried to take it as a JSON file. JSON ஃபைலா எடுக்க பார்த்தோம். பட் அது முடியல நைட்டு ஆக்சுவலா. அப்புறம் இப்போ வந்து இப்போ வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ் டூல் பார்த்துருந்தோம். அது இந்த கிளிப்பி சொல்லுவோம் சார். இது இன்ஃபோகிராஃபிக்ஸ் டூல் வந்து பார்த்துருந்தோம். அது என்ன நீங்க சொன்ன மாதிரி பிக்டோ சார்ட் மட்டும் தான் சார் நல்லா இருக்கு. ப்ராம்ப்ட் கொடுத்தா நம்மளுக்கு இது வர மாதிரி இருக்கு. மற்ற எல்லாமே வந்து நம்மளே இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க டெம்ப்ளேட் மாதிரி தான் இருக்கு. அதுல நம்ம இன்ஃபர்மேஷன் போட்டு கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. பிக்டோ சார்ட்ல மட்டும் நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும், அதுவே ஜென்ரேட் ஆயிடுது. ஓகே. ஸோ ஏதாவது பே பண்ண சொல்லுங்க. ஓகே. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான நேரம் தான் இருந்திருக்கு. பட் யூ ஹவ் ட்ரைட். பட் ஸ்டில் அதை வந்து ஜஸ்ட் ஓப்பனாக வச்சுக்கோங்க. ரைட், போத் ஆர் ஆன்கோயிங் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ நீங்கள் படித்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அதர் ஸ்டஃப் அது எப்படி வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு புரியுற மாதிரி வந்து ஒரு இமேஜஸாவோ இல்லை விஷுவலைசேஷனாவோ போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அது வந்து ஒரு ப்ராஜெக்டாவோ உங்களோட லேப்டாப் எல்லாம் வந்து ஒழுங்காக ஆன பிறகு how you are going to come up with the ஏன்னா அதில் அந்த விஷுவலைசேஷனில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இல்லை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கனெக்ட் வித் பவர் பிஐ. ஓகே, பவர் பிஐயில் ப்ராம்ப்ட் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் யூ ஹாவ் டு ரைட் அ ப்ரோக்ராம் and connect with any APIs, I mean LLM APIs. அந்த LLM API மூலமா ப்ராம்ப்டை கொடுத்த உடனே அது வந்து நேராக பவர் பிஐக்கான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே யூ கேன் சூஸ் வாட் கைண்ட் ஆஃப் இன்ஃபோகிராஃபிக்ஸ் யூ வாண்ட், பார் சார்ட்டோ இல்லை லைன் கிராஃபோ, வாட் எவர் த கிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் யூ வாண்ட், யூ கேன் கெட் இன் டு தட். அதுவும் ஒரு ஐடியா. ஸோ இட் இஸ் நாட் அ ஒன் வே ஆஃப் டூயிங் எனி கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம் யூ ஷுட் கன்சிடர் தட் ஹவு யூ ஆர். இதில் ஒரு கேப் இருக்கு. ஒரு ஆஸ் எ கஸ்டமராக இப்போ உங்களுக்கு
பவர் பிஐக்கெலாம் ஏன்னா பவர் பிஐ வந்து அகெயின் இட் இஸ் அ பெய்ட் டூல். ஒரு 7 நாளைக்கு தான் கொடுப்பான் அவன். இது ஃப்ரீ ட்ரையல் வந்து 7 days தான் இருக்கும். ஈவன் நீங்கள் எதுக்கு போனாலுமே வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அப்போது அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஒரு ப்ராடக்டோட ஒரு ஐடியாவோட இந்த டேட்டா விஷுவலைசேஷன் ஐடியாவோட வரும்போது தென் யூ வில் மேக் அ டிஃப்ரென்ஸ். கரெக்டாக அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும், அந்த ப்ராடக்ட் கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட தாட் ப்ராசஸ்க்காக தான் நான் அதை நான் வந்து ஜஸ்ட் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ். கரெக்டா? ஓகே, சின்ஸ் யூ டோன்ட் ஹாவ் யுவர் லேப்டாப் என்ன பண்ணுறாங்க, வில் ஸ்டார்ட் டிஸ்கஸிங் வித் மிஷின் லேர்னிங். இப்போ பைத்தன் ஏதாவது வேற ஏதாவது பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் யூ ஆல்ரெடி ஹேவ் சம் இனஃப் நாலேஜ் டு ஹேண்டில் மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங். இப்போ இதுலேயே வந்து எக்கச்சக்கமான மிஷின் லேர்னிங் ப்ராசஸும் மிஷின் லேர்னிங் அல்காரிதமும் டீப் லேர்னிங்கும் அதனோட எல்எல்பி எல்எல்எம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால ஸோ வாட் யூ திங்க், நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் அடுத்து தி என்டையர் ப்ராசஸ் ஆஃப் த பைத்தனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாமா, இல்லை வாட் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ்? இல்லை பைத்தன் பேசிக்ஸ் இன்னும் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு 2-3 கிளாஸ் போன பிறகு வில் சேஞ்ச் இன்டு வில் கம் டு மிஷின் லேர்னிங். Sir, enough of Python basics, I think so. Okay, so we're okay with it actually. ஓகே, ஸோ மிஷின் லேர்னிங் போயிடலாம் இல்லையா? அதுதான் முக்கியமான பாட்டு. ஏன்னா அதில் தான் நிறைய கான்செப்டை நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிடுங்க. ரைட், இப்போ நீங்கள் படித்த விஷயந்தான், மேபி வேற மாதிரி படிச்சிருக்கீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் மாடல். Before கோட்லாம் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு டிஸ்கஸ் அபவுட் தி நேற்றே வந்து ஓரளவுக்கு லீனியர்னா என்னன்னு பார்த்துட்டோம், ரெக்ரெஷன்லாம் என்னன்னு பார்த்துட்டோம், ஓரளவுக்கு நிறைய விஷயம் செட் பண்ணிட்டோம். ஆனால் நடுவில் சின்ன விஷயம் இருக்கு. ஓகே, அதை பார்த்துட்டு வேறு அடுத்த போயிடலாம். ஓகே, ரைட். நேற்று அதனோட ஃபுல் பிரேக் டவுன் ஓரளவுக்கு ரெக்ரெஷன், வாட் இஸ் ரெக்ரெஷன், வாட் இஸ் லீனியர் ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் ஐ மீன் ஒரு 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 கிட்டத்தட்ட இன்டெப்த்தாக ஓரளவுக்கு பார்த்தோம். டெஃபினேஷனோட ரெக்ரெஷன்னா என்ன, லீனியர்னா என்ன, அது எப்படி எல்லாம் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னா, அதே சேலரி அதே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட what I wanted to do, I mean, give you an idea. இப்போ see, forget about the straight line. Okay, just open up simple here. So first of all, கோட்ல இருந்தே போகலாம். I don't want to go with the definitions. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு மிஷின் லேர்னிங்கோட ப்ராசஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். என்னன்னா how to import the layer, you also experience and you also try to do a lot of things. You also did some of the projects, right? So the process le vandu first you have to import the necessary libraries. அது முதல்லயே பண்ணிட்டாலும் சரி அப்புறமா பண்ணாலும் சரி, that is up to you. உங்களோட கோட் ஃபார்மேஷன் எப்படி இருக்கோ அது சப்மிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இம்போர்ட்டிங் தி டேட்டா செட். ஐ ஹாவ் salary data and I think the same ஓப்பன் டேட்டா செட் இதுதான் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் I'll give you an homework. ஓகே, நீங்கள் பண்ணும்போது எந்த மாதிரியான அப்ரோச் பண்ணணும், there should be slight difference.
ஓகே, சேம். நேற்று 2-3 அப்பார்ட் ஃப்ரம் சேலரி ஹெச்ஆர் டேட்டாவை தவிர்த்து நம்ம நிறைய விஷயம் 2 பார்த்தோம் நினைக்கிறேன். அதுல எப்படி எல்லாம் ரிலேஷன்ஷிப் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும், அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி நான் அந்த ஹோம்ஒர்க் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதையும் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. இப்போ இதுல ஐ வாண்ட் டு மேபி இதை நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, பட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ. இந்த லைன் புரியுதான்னு பாருங்க. ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் இமீடியட்லி இம்போர்ட்டிங் தி libraries, maybe. Okay, once importing the libraries, NumPy, Matplotlib, and Pandas. இது மூணுமே வந்து நமக்கு necessary libraries to get into a linear regression. Okay, இந்த salary dataவை import பண்றோம். அந்த import பண்ணும்போது இதுல பாத்தீங்கன்னா 2 காலம் தான் இருக்கும். ஒன்னு salary, ஒன்னு experience, அவ்வளவுதான் இருக்கும். ஓகே, ஆனா why we are talking about ILOC and what is the meaning of colon, ILOC, ilocation of colon -1? அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் மீனிங் இருக்கா? ஐலாக் வந்து ஸ்டோரேஜ் மாதிரி ஸ்டோரேஜ் மாதிரியா? ஐலாக்னா மேபி we have to slice the டேட்டான்றதுக்காக, தேவையான காலம்ஸ் அண்ட் ரோஸை மட்டும் வச்சுக்கிறதுக்காக. எக்ஸாக்ட்லி, அது அது கரெக்டான ஒரு விஷயம். பட் அதே சமயம் இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல அதனோட ஸ்ட்ரக்சரை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுது பார்க்கலாம். ஸோ ஓகே, நீங்க சொன்னதுலேருந்தே நான் அந்த விஷயத்துக்கு வரேன். இப்போ எந்த பர்டிகுலர் மறுபடியும் ஜஸ்ட் பண்ணுங்க, ஐலொகேஷன் எங்க இருந்து ரீட் பண்ணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தன் எப்படி ஒரு டேட்டா செட் ரீட் பண்ணும்? பைத்தான் ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து தான் சார். அப்போ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி? 0th இண்டெக்ஸ்ல இருந்து போகும். அண்ட் ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் கூட இருக்கு. -1ல இருந்து வரும் ரிவர்ஸ் இண்டெக்ஸ். ரிவர்ஸ். ஸோ இந்த -1 அப்படிங்கிறது தான் இது ரிவர்ஸ் இண்டெக்ஸ். அதாவது நீங்க எப்படி ரீட் பண்ணாலும், அதாவது எக்ஸ் அப்படிங்கிற அந்த வேரியபிள் அசைன் பண்றேன். டேட்டா செட் ஆல்ரெடி நான் டிஃபைன் பண்ணிட்டேன், ரைட்? டேட்டா செட் டாட், அந்த டேட்டா செட்டை நான் எப்படி ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஐ வாண்ட் ஆல் தி திங்ஸ். அதுதான் இந்த கோலனோட விஷயம். அண்ட் தென் இந்த கோலன் -1ஓட விஷயம் அந்த கடைசிக்கு முந்தின எலிமெண்ட் வரைக்கும், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ், ஒய்ன்றது வந்து இது -1th எலிமெண்ட் சாலரி. எஸ், ஏன்னா இங்க இந்த டிஃபரன்ஸே இங்க தெரிஞ்சுக்கும். இதுல டசன்ட் ஹேவ் எனி கோலன். ஒய்ல பாத்தீங்கன்னா ஒய் வேரியபிளை பொறுத்து இட் டசன்ட் ஹேவ் எனி கோலன். அப்போ இட் ஹேஸ், இது எல்லாத்தையும் எடுத்துக்கல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துக்கிட்டு ரைட் டு லெஃப்ட். ஓகே, இது வந்து ரைட், லெஃப்ட் டு ரைட் அண்ட் ரைட் டு லெஃப்ட்ல ஒரு 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 விஷயத்துக்கு முன்னாடி வரும் வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ நீங்க இது ஏன் அப்படி பண்றோம் அப்படின்னா, மேபி நாளைக்கு டேட்டா செட்டை நீங்க மாற்றலாம். ஓகே, இது நாளைக்கு வந்து சேலரி டேட்டாவை இல்லாமல் இட் குட் பி எனி கைண்ட் ஆஃப் டேட்டா, பேங்கிங் டேட்டாவாக இருக்கலாம், இட் குட் பி எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் டேட்டா, அது எனி டொமைனாக இருக்கும். ஸோ அப்படி மாறும் போதும் இதனோட விஷயம் மாறக்கூடாது. எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட் வேரியபிள் மாறக்கூடாது. ஓகே, இப்போ தூக்கத்துல எழுந்து கேட்டாலும் இந்த கான்செப்ட் வந்து, ஐ மீன் டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட் டார்கெட் வேரியபிள், இது எதுக்காக அதை பண்றோம்? ஒரிஜினல் டேட்டால இருந்து டார்கெட் வேரியபிள், இது டார்கெட் வேரியபிள் வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்றோம்? ஸோ திஸ் இஸ், இட் லுக்ஸ் லைக் எ சிம்பிள் திங், பட் இட் ஹாஸ் ஆல்வேஸ் த மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஸோ எஸ், யூ ஆர் ரைட். ஓகே, அது அது பண்றோம். அதுக்கப்புறம் ஸ்பிளிட்டிங் தி டேட்டா செட் டு ட்ரைனிங் செட் அண்ட் டெஸ்ட் செட். இது ஏன் பண்றோம்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் யுவர் வேர்ட்ஸ். ட்ரைனிங் ஏன் பண்றோம், டெஸ்ட் ஏன் பண்றோம்? Training, I mean, why we are doing training set
I mean, why we are splitting into training and testing? லைக் we are having a set of data. அதுல வந்து என்ன சொல்றது, இப்போ இப்போ இதுல 1/3 கொடுத்துருக்காங்க. 1/3 ம், வந்து டெஸ்ட் சைஸ். அதுல வந்து அப்ப 2 பங்கை வந்து அதை ட்ரெயின் பண்ணிடுவாங்க, மீதி ஒரு பங்கை வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்கு. அதாவது ம், அதுல அதுல 66% வந்து யூஸ் ஃபார் ட்ரைனிங். அந்த மீதி ம், உள்ள 33% வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, கரெக்டா வருதா, அக்யூரசி, அந்த 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 மெட்ரிக்ஸ் எல்லாம் ஃபைன் பண்றதுக்கு. ம், ம், ம். ஓகே. ஸோ ஏன் வந்து ட்ரைனிங்க்கு ஒரு ஒரு அதிகமான போர்ஷனும் டெஸ்டிங்க்கு வந்து ஒரு அதுல இருந்து ஒரு மூணுல ஒரு பங்கு அந்த மாதிரி எடுக்கிறோம். The more amount of training data is the more amount of accuracy. ம். ஸோ டெஸ்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ண மாதிரியே வருது, ப்ரெடிக்ஷன் வருது அப்படின்னா தென் வி ஆர் ஆன் த ரைட் ட்ராக், வி ஆர் ஆன் வாட் எவர் வி ஆர் எக்ஸ்பெக்டிங், ஓகே திஸ் மாடல் இஸ் ஒர்க்கிங் ஃபார் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறதுக்கு இந்த விஷயம் ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாடல் செலெக்ஷன் எஸ்கே லேர்ன் சைக்கிட் லேர்ன் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ்ல இருந்து மாடியூல்ல இருந்து தென் யூ ஆர் கோயிங் டு செலக்ட் மாடல் அண்டர் ஸ்கோர் செலெக்ஷன். இம்போர்ட் யூ ஆர் இம்போர்ட்டிங் ட்ரெயின் அண்டர் ஸ்கோர் டெஸ்ட் அண்டர் ஸ்கோர் ஃபிட் அப்படிங்கிற விஷயத்த இதுல இருந்து மாடல் செலெக்ஷன்ல இருந்து எஸ்கே லேர்ன்ல இருந்து மாடல் செலெக்ஷன், மாடல் செலெக்ஷன்ல இருந்து திஸ் மாடல் இஸ் செப்பரேட்லி ஃபார் ஸ்பிளிட்டிங் தி டேட்டா செட் இன்டு ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங். யூ ஆர் நாட் கோயிங் டு டூ எனிதிங் இன் பிட்வீன். நீங்களா எந்த விஷயத்தையும் பண்ணல. இதுதான் நார்மல் கோடிங் ப்ராசஸ்க்கும் மிஷின் லேர்னிங் கோடிங் ப்ராசஸ்க்கும் வித்தியாசம். பைத்தன் சேம் பைத்தன் என்வாயன்மெண்ட் தான் யூஸ் பண்றோம். பட் இதுல இந்த ரெண்டே லைன்ல இந்த விஷயம் முடிஞ்சிச்சு. அப்போ ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டுக்குள்ள போய் இல்லை இந்த எஸ்கேலான் உள்ள போயிட்டு மாடல் செலெக்ஷன் அந்த மாடியூல பார்த்தீங்கன்னா அதுல ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சீங்கன்னா யூ கேன் கோ இன் டு python.org. அதுக்குள்ள போய் இந்த லைப்ரரியை அனலைஸ் பண்ணலாம், அதுல எந்தெந்த கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது அப்படி எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்க டைம் இருந்தா பாருங்க. ஓகே. இந்த மாடியூல்ல எந்தெந்த கண்டிஷன்ஸ், ஹவு த கண்டிஷன் ஹாஸ் பீன் ஸ்பிளிட் அப், ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த நம்ம சொல்ற எல்லா விஷயமும் நடக்குது. ஸோ இங்க எக்ஸ்பிளிசிட்டா சில விஷயங்கள் பண்றோம். டெஸ்ட் சைஸை மட்டும் மென்ஷன் பண்றோம். அதர்வைஸ் எக்ஸ் ட்ரெயின் அப்படின்னா எக்ஸ்ல இருந்து டேட்டா எடுத்துக்கிட்டு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அதே சேம் எக்ஸ்ல இருந்து ஒரு போர்ஷனை டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு ஒய்லையும் அதே மாதிரி ட்ரைனிங் பண்ணி கொஞ்சம் டெஸ்டிங் கொஞ்சம், அதுக்கப்புறம் எக்ஸ் கமா ஒய் அண்ட் தென் இங்கே அந்த போர்ஷனை பிரிச்சிடுறோம். வாட் எவர் யூ ஆர் டூயிங் இப்படி இந்த சைஸ்ல எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றோம். மேபி 70-30 அப்படிங்கிறது ஒரு ஜெனரிக் இன்ஃபர்மேஷன். ஈவன் நிறைய பேர் வந்து 80-20 போவாங்க, 0.2 அப்படின்னு கூட நிறைய இடத்துல பண்ணுவாங்க. ஓகே. நவ் ரேண்டம் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட். ஐ திங்க் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இதை பற்றி நான் சும்மா போகிற போக்கு நான் சொன்னேன். அப்போ வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டேன். ரைட். ரேண்டம் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட் ஈக்குவல் 0 இது எதுக்காக போடுறேன்னு தெரியுமா? அந்த டேட்டாவை சூஸ் பண்றது, லைக் இட் ஜம்ப்ஸ் ஃப்ரம் ஒன் ஒன் செல் டு அனதர் செல், அந்த மாதிரி ஜம்ப் ஆகிறது வந்து ரேண்டம் ஸ்டேட் நம்ம டிட்டர்மைன் பண்ணோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் 2 கொடுத்தோம்னா இட் வில் ஜம்ப் 2 ஜம்ப் பண்ணும் அந்த மாதிரி. அதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுக்காக அந்த ரேண்டம் ஸ்டேட்ன்றது. கரெக்டா? ஓகே. இப்போ நான் வந்து ரேண்டம் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட்டை 0 எடுத்துட்டு 2 கொடுத்தோம்னா அந்த ஐட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ரெண்டா ஜம்ப் ஆகி போகும்னு சொல்லிட்டு கரெக்டா? ஓகே. இப்போ இந்த ரேண்டம் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட்டை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்க சொன்னதுல அளவுக்கு நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை டீல் பண்றதுனால நான் ஒரு தியரியா அந்த விஷயத்தை சொல்றதுக்கு ஈவன் ப்ரூவன் இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ ஐ வாண்ட் டு ப்ரூவ் யூ வெதர் யூ ஆர் ரைட் ஆர் ராங். தெர் இஸ் நோ எஸ் ஆர் நோ ரைட் ஆர் ராங். இது இந்த விஷயம் அப்படின்னு கூட. ஓகே. எக்ஸ்பிளைன் ரேண்டம் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட் in machine learning, especially in simple linear regression model. How
this is going to affect or impact the impact. Okay, let's see. So random underscore state ஓட importance வந்து it plays a very crucial role in controlling the randomness of various processes like data shuffling, splitting, and initialization of modern parameters. இது எல்லாமே பண்ணுது. ஓகே, ரேண்டம் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட் வந்து மேபி நீங்க போற போக்குல நீங்க அதை இக்னோர் பண்ணிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட் தானே? இல்லை இதை பத்தி ஏதாவது பண்ணிருக்கீங்களா, வச்சிருக்கீங்களா? யூஸ் பண்ணியிருக்கோம். அது மெஷின் லேர்னிங் லேப் எடுக்கிறப்ப அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக எங்களுக்கு. பண்ணிருக்காங்க. ஆமாம். ஓகே ஓகே ஃபைன். So what is random underscore state? It is a parameter used in many machine learning functions to control the randomness. ஆல்ரெடி நம்ம ரேண்டம்னஸ் ஓரளவுக்கு டச் பண்ணியிருக்கோம், இன்னும் டீட்டெயிலாக போல. ஓகே, இங்கே ரேண்டம்னஸ் பற்றியும் நம்ம படிச்சாகணும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கோட் அல்காரிதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோடு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 10 லைன் அவ்வளோதான். விஷுவலைசேஷன் விட்டுருங்க, சும்மா இது இவ்வளோதான் இருக்கும். இது ஒரு 3, ஒரு 4, 7, 2, 9, 12 இவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் முடிஞ்சிச்சு. ஆனால் இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால ஐ டென்ட் எக்ஸ்பிளைன். even import நிறைய பண்ணிருக்கீங்க. that is used to come, usually it will come. And training testing obviously you have done a lot of things. இப்போ இதுல என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னா அந்த ட்ரெயின் டெஸ்ட் ப்ராசஸ்ல ரேண்டம் ஸ்டேட்டுக்கு முன்னாடி அந்த ரேண்டம்னஸையும் நம்ம பார்க்கணும், அதோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ரேண்டம்னஸ் படிச்சிருக்கீங்களா? இப்போ வாட் இஸ் ரேண்டம்னஸ்? ரேண்டம்னஸ் கேட்குறீங்க என்ன பொருள்? randomness இல்ல randomization. What is randomization or randomness? ரேண்டம்னஸ்னா ஒரு பர்டிகுலர் பாத் இல்லைன்னா அது ரேண்டமா they are going to take something தானே, அதுதான் ரேண்டம்னஸ். இப்போ என்ன சொல்றது, இப்போ காயினில் டைஸ் போடுறோம்னா அதுல வர்றது ரேண்டமா தான் வரப்போகுது, நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வரப்போறது இல்லை. ஓகே, அதுதான் வேற ஏதாவது எக்ஸாம்பிள்? கரெக்டா. ஓகே, ஒரு இந்த டேட்டாவிலே எடுத்துக்கலாம். இப்போ இதுல சேலரி டேட்டா இருக்கா? ரைட், so I will just zoom out. Let me pull the data set. அந்த டேட்டா செட்டை வச்சு இப்போ மொத்தமே வந்து 30 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. இதுல இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ரைட், சேலரி இருக்கு. இப்போ இதுல ரேண்டம்னஸ்னா எதை மீன் பண்ணுது அதை மட்டும் சொல்லுங்க. டேட்டா செட்ல ரேண்டம்னஸ்னா எதை மீன் பண்ணுதுன்னு கேக்குறீங்களா? ஆமா, மேபி டிஃபரன்ஸ் ஆஃப் சேலரி. டிஃபரன்ஸ் ஆஃப் சேலரியா? இல்லையா, அவன் ரேண்டமா தானே இருக்கு அந்த சேலரி. இல்ல, டிஃபரன்ஸ் சொல்றீங்க, டிஃபரன்ஸ் என்னன்னு வந்து? அதான் சேலரி ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி ரேண்டமா தானே இருக்கு, ஒரு ப்ரெடிக்டபிள் பேட்டர்னே இல்லையே அதுல. இந்த மாசம் இருந்தா இப்படிதான் இருக்கும்ன்றது ஒரு பேட்டர்ன் நம்மளால அதை பார்த்து புரிஞ்சுக்கிற முடியாது ஆக்சுவலா. இல்லையே, நீங்க கரெக்டா இன்னும் அனலைஸ் பண்ணுங்க. இப்போ இந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பாக்குறீங்கல்ல, இது வந்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 1.1. அது எக்ஸ்பீரியன்ஸ், இட் இஸ் நாட் அ மந்த்.
ஓகே, ஸோ 1 year 1 month, 1 year 3 months, அவனுக்கு உண்டான ஃபிக்ஸ்டு சேலரி. It is not a monthly salary. It is a fixed salary for somebody else. Okay, it could be dollars or rupees, whatever it is. Forget about that. But இதுல என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இப்போ மறுபடியும் நான் என்னோட ஜஸ்ட் கிவ் யூ ஆர் ரிமைண்ட் யூ தி இன்ஃபர்மேஷன். இப்போ பைத்தன் வந்து லைன் பை லைனா இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ஒரு லைன் பை லைனா கோடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது it will stores its own buffer storage. Buffer storage is nothing but temporary storage அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த டைம்ல இப்போ இந்த ரேண்டம் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன பண்ணும், ஒரு ஒரு ஐட்ரேஷனா இப்போ ஒரு சைக்கிள் தேவைப்படுதுல்ல. இந்த ஐட்ரேஷன் இந்த டேட்டா செட் வந்து 30 என்ட்ரி தான் இருக்கு இப்போதைக்கு. 30 வெரி சிம்பிள். அதுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 30 ரெக்கார்ட்ஸ்ல வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் யுவர் ஐட்டரேஷன், இதுதான் விஷயம். இப்போ நீங்க ரேண்டம் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி ரன் ஆகும்னு சொல்லி. ரேண்டம் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட் ஈக்குவல் டு 0ன்னு இப்போதைக்கு இருக்கு. அதையும் நம்ம பார்ப்போம், 0னா என்னன்னு. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டா என்னென்னலாம் வேல்யூ அவங்க கொடுப்பாங்கன்றதையும் பார்க்கலாம். ரைட், இப்போதைக்கு ரேண்டம் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட்டோட இம்பாக்ட் அப்படி கொடுத்தா என்ன ஆகும், கொடுக்கலன்னா என்ன ஆகும், அதுதான் என்னோட கேள்வி. மறுபடியும் டெஃபினேஷனுக்கு வருவோம். Just keep it alive. Right. So random underscore state is a parameter used in many machine learning functions to control the randomness in the algorithm. Just keep this in the words in your mind. Control the randomness. Randomness is nothing but the randomization of the process. The randomness பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு, அதை நீ கண்டுபிடிக்கணும்னு வெயிட் பண்றேன். இல்லை இதுலயே கூட வந்துடும். By setting a specific value for random underscore state, you ensure that the random processes in the model, like splitting data into training and testing sets or shuffling data, happen in the same way each time. It helps to ensure reproducibility. இப்போ ஷஃபிள் பண்ணும் போதும், இல்லை ட்ரைனிங் டெஸ்டிங் ஸ்பிளிட் செட்டை பிரிக்கும் போதும், இல்லை இந்த வந்து ட்ரைனிங் டெஸ்டிங்கை வந்து இது த்ரூ அவுட் தி ஐட்ரேஷன்ஸ். இப்போ 30 என்ட்ரி அப்படிங்கிறது ஜஸ்ட் பார்க்குறோம், 30 ரெக்கார்டுக்கு பார்க்குறோம். 30 லட்சம் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா ஹவு யூ ஆர் கோயிங் டு என்ஷூர், யூ ஆர் நாட் கோயிங் டு என்ஷூர் அஸ் மேனுவல் ப்ராசஸ். ஓகே, அப்போ அந்த ரேண்டம்னஸ் வேல்யூ எப்படியெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் வந்து இது இம்பேக்ட் பண்ணும். ஓகே, ரைட், அதனோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ இன்னும் அதில் உங்களுக்கு கேள்வி அதே மாதிரி அது ரீப்ரொடியூசிபிலிட்டியும் பார்த்துக்கலாம். இதுவும் ஒரு தனி ஒரு சின்ன டெஃபினேஷனாக நம்ம பார்க்கணும், அப்போதான் உங்களுக்கு இது புரியாது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரேண்டம் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட். ஸோ தோ சிம்பிள் linear regression itself doesn't involve any randomness once the training data is fixed, as it's a deterministic algorithm. Because எல்லாமே தெரியும் நமக்கு, அதனால தான் ரேண்டம் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட்டுக்கு 0ன்னு கொடுக்குறாங்க. இல்லைன்னா இப்போ மற்ற அல்காரிதம்லாம் பார்த்தீங்கன்னா 8ன்னு கொடுப்பான், இல்லை 42. தெர் ஆர் ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் செட்ஸ். அதை ரேண்டமைசேஷன் பண்ணும்போது இதுலேருந்து ஆரம்பிக்கும், இந்த சைக்கிளை இந்த ஸ்டேட்லேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ தட் இட் won't give you any biased information. ரேண்டமைசேஷன் இப்போ உங்கள் கிளாஸில் இப்போ ஒன்றும் இல்லை, சல்மான் அண்ட் கிருத்திக் 2 பேர் இருக்கீங்க. இப்போ நான் வந்து இஃப் ஐ கீப் ஆன் pronouncing only Salman அப்படின்னா ஐ எம் biased towards Salman. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் இன் டு தி லூப் ஆஃப் ரேண்டம். நேற்று ஒரு ஐ திங்க் ப்ராபபிலிட்டி ரேண்டம் அப்படிங்கிற ஒரு மாடியூல் பார்த்தோமா, இம்போர்ட் ரேண்டம். ஆமா, அந்த ரேண்டமுக்கும் இந்த ரேண்டம் எல்லா ரேண்டமும் ஒண்ணுதான். அதாவது நீங்க நினைக்கிற அந்த ரேண்டம் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இவ்வளவு விஷயம். நீங்க நினைக்கிற அந்த ரேண்டம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ரேண்டம்னா என்ன சொல்றேன்னா, இது ரேண்டமா அந்த வேல்யூ வருது, இல்லை ரேண்டமா அந்த விஷயத்த அந்த சைக்கிளை நான் ரன் பண்றேன், அந்த ஐட்ரேஷனை, இந்த ப்ராசஸை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ தட் ஐ எம் கெட்டிங் வித்தவுட் எனி பயாஸ், ஐ எம் ensuring the value is going to be fine.
அதர்வைஸ் இப்போ உங்களுக்கு ஒரு அக்யூரேசி வருது, பயங்கர 99 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வந்துதான், ஐ திங்க் ஏதோ ஒரு இடத்துல அது பயாஸ்டா இருக்கு. அதனால 99 அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் இன் டு ஓவர் ஃபிட்டிங் மாடல். இல்ல இன்னும் பயாஸ்ட் அப்படின்னா கீழே போயிடும். ஓகே, நெகட்டிவ் இம்பாக்ட் போயிடும். அப்போ இட் இஸ் அண்டர் ஃபிட்டிங் மாடல் வரும். வித்தவுட் பயாஸ் தான் ஒரு 72 பிட்வீன் 70 அண்ட் 90 இப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மாடல் ஓரளவுக்கு அது நான் பயாஸ்ட் மாடலா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், ரேண்டமைசேஷன் ப்ராசஸ் இட் இஸ் கோயிங் டு செலக்ட் ஜஸ்ட் ரேண்டமா பிக் பண்ணும் ஒரு ஐட்ரேஷன். ஒரு அந்த சைக்கிளை இப்போ நான் வந்து இப்போ ரேண்டம் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட் ஈக்குவல் 0ன்னு கொடுத்துருக்கேன்னா ஐ எம் ஆஸ்கிங் த கம்ப்யூட்டர் டு செலக்ட் தி, இப்போ இந்த 10 என்ட்ரி இருக்கு இந்த ரோல. ஓகே, ஜஸ்ட் இமேஜின் 30 என்ட்ரிஸ் இங்கேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1.1லேருந்து 9 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு இது இங்க இருந்து ரன் ஆகலாம். யூ நெவர் நோ, கம்ப்யூட்டர் வில் டிசைட். ஓகே, அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் த கம்ப்யூட்டர் வில் டிசைட் ஃப்ரம் விச் டைரக்ஷன். இப்போ லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இங்க இருந்து செலக்ட் ஆயிருக்கலாம், செகண்ட் ஐட்ரேஷன்ல இங்க இருந்து செலக்ட் ஆயிருக்கலாம். ஸோ தட் இன்னும் ஈச் ஐட்ரேஷன், அது ஏன் ஈச் ஐட்ரேஷன் நம்ம போகணும் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு ரன்னுக்கும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோட்ல how it is going, இங்க வந்து I'm just splitting the training set and testing set. அந்த ப்ராசஸையே நான் சிஸ்டம் கிட்ட விட்டுருவேன். I'm not going to decide anything. ஓகே, அதனால தான் அந்த ரேண்டம் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே நான் கொடுக்குறேன். I'm not going to decide on any kind of thing. அது 0 கூட இருக்கு இல்ல, ஆர்டர் ஐ மீன் இந்த ஆர்டர் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, தட் இஸ் யுவர் கேஸ். இப்போ இந்த இடத்துல வந்து 0 எடுத்துட்டு நான் 8ஓ இல்லை 42ஓ போட்டாலும் என்னோட வேல்யூ வந்து டிஃபர் ஆகாது. வில் சி. ஓகே, உங்களோட கம்ப்யூட்டர்லாம் இதான பிறகு நீங்க ஈவன் நார்மலா 0ல வச்சும் உங்களோட அக்யூரசி ரன் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. ரெண்டு பேருமே ஈவன் ஒரே இடத்துல ஒரே ஒரே கோடு, ஒரே வேல்யூ, ஒரே டேட்டா செட் எல்லாத்தையும் பண்ணாலும் உங்க ரெண்டு பேருக்கும் ஐ மீன் டிஃபரன்ஸ் இன் அக்யூரசி வந்தே தீரும். அதுதான் இந்த ரேண்டமைசேஷனோட அதனோட வேலை. நீங்க ஒரே இடத்துல இருந்து ஒரே இதுல இருந்து டூ டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ல இருந்து நீங்க ரன் பண்ணும்போது ஒரே வேல்யூ வரவே வராது. நீங்க இதை செக் பண்ணிருக்கீங்களா? செக் பண்ணணும்னா செக் பண்ணுங்க. லேப் நார்மல் ஆயிடுச்சு சார், ரெண்டு பேரும் இப்போ லேப்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, பண்ணிட்டீங்களா? இப்போ ஒன்றும் பண்ணுங்க, நான் இந்த கோட் அப்படியே அனுப்புவா? ஓகே சார். ஓகே, what I have to do. ஓகே, உங்களோட இமெயில் ஐடி சொல்லுங்க. எப்படி அதை அனுப்பியிருக்கீங்க, பட் அதை வந்து HASS HASS ANA ANU SAL SAL MAN 786 ஓகே @gmail.com. KIRTH AIR KIR சாரி AIR ICK 05 0 புரியல 05 சார் 05 அவ்வளோதானா? @gmail.com. நீங்க ஐபி வந்து எடுத்துக்கலாம், வேணா பிஓ வேற எதில் பேஸ் ஸ்டேஷன் பண்ணிக்கலாம். அனுப்பிச்சிட்டேன், அதை ரன் பண்ணுங்க. இப்போவே அந்த அந்த அக்யூரசிக்கான ஒரு கோடு மட்டும் இதில் போட்டுக்கோங்க. ஓகே, அந்த அக்யூரசி ஹவு டு ஃபைண்ட் அவுட் த அக்யூரசி ஜஸ்ட் இதில் சாட் ஜிபிடியில் போட்டு அந்த அக்யூரசி இங்கே ஒரு வேல்யூ வரும். ட்ரைனிங் செட் முடிச்ச உடனே ப்ரெடிக்டிங், இந்த ப்ரெடிக்ஷனுக்கு கீழே ஒரு அக்யூரசி போடும்.
அந்த நம்பர் வந்து எனக்கு சொல்லுங்க. ரெண்டு நம்பரும் ஒன்றா வராது, வாய்ப்பே கிடையாது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ரேண்டம்னஸ். ரேண்டம் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு கொடுக்கறதுனால it is you will be getting a different accuracy rate, and you will be getting the different accuracy rate. உங்களோட வாய்ஸ் கேட்கல. கேக்குதா சார்? இப்போதான் கேட்குது. சொல்லுங்க. ஒரே நிமிஷம் சார், ரன் பண்ணிட்டு அப்படியே காமிச்சிடும். Right. What I will do, I will stop sharing. Then you can ஷேர் பண்ண முடியாது பாருங்க. நான் give you the access. முடிச்சுட்டு சொல்லுங்க. சாட்ல இன்னொரு லிங்க் அனுப்புகிறேன். ஸோ தட் அது வந்து இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். நம்ம இன்னும் 2-3 கான்செப்ட் பண்ண வேண்டியிருக்கு. ரன் பண்ணிட்டீங்களா? வரேன். ஷேர் பண்ணுவோம் சார். யாரு? சல்மான் ஷேர் பண்ணுறது. நான் பார்க்குறேன். எல்லாமே ரன் பண்ணிட்டேன் சார். ஆக்சுவலாக அக்யூரஸியில் some error. accuracy ஏன் எரர் காமிக்குது? ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே. ஸ்கொயர், மீன் ஸ்கொயர், எல்லாமே கரெக்ட் தான். ஒயிட் டெஸ்ட், ஒயிட் ப்ரெடிக்ஷன். அந்த லூப். ஓகே. ப்ரெடிக்ஷன் பண்ணது ஒயிட் ப்ரெடிக்ஷன். ரெண்டையும் வந்து மேட்ச் பண்ணினா அக்யூரஸி சொல்ல போகுது. Classification matrix cannot handle the mix of multi-class and continuous targets. செக் பண்ணுங்க.
மேபி அவன் சொல்ற அந்த அந்த ஜஸ்ட் அந்த கோட் ஜஸ்ட் பார்த்து சேம் திங் காப்பி பேஸ்ட் பண்ணவா? அவனும் அதான் அந்த அது காப்பி பண்ணிட்டு பண்ணவா? பண்ணுங்க பண்ணுங்க. Assuming y okay. To what is known to I don't know nothing. Just for this process. Okay. 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 So the mean squared error வந்து இந்த இது இப்போ accuracy print accuracy அந்த வேல்யூ print ஆகுதா வந்துருச்சு. ரைட் சைடில் அவங்களுக்கு print mean squared print r squared is R squared error. Okay. Test and prediction r squared. Okay. இதில் மேபி அந்த அக்யூரசி மட்டும் வச்சுட்டு தான் நம்ம அந்த விஷயம் பண்ணுவாங்க. R2 டிஃபைன் பண்ணிருக்கீங்களா? அது பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க ரைட் சைட்ல. 97.4. ஓகே. அப்போ இப்போ கிட்டத்தட்ட இது ஏன்னா 30 ரெக்கார்ட்ஸ் தான் ரைட். அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மற்ற ஏதாவது விடுங்க. அப்போ நீங்கள் 97.4 வந்து கிட்டத்தட்ட 95 கீழே வந்துருக்கு பாருங்க ஒரு ஸ்கோர். மீன் ஸ்கொயர்டு கீழே மீன் ஸ்கொயர்டு எரர் கீழே R2 ஸ்கோர். ஸோ R2 ஸ்கோர் வந்து இதில் ஒய் டெஸ்டையும் ஒய் ப்ரெடிக்ஷனையும் ஓகே you are testing something and the same thing you are predicting if you are giving the training for the same information. இப்போ யாரையாவது ஒரு ஆளை வந்து இப்போ 5.4 years of experience நீங்கள் கொண்டு வரும்போது what would be the prediction நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண போகிற அந்த விஷயம் 97.5 இல்லை 97.4% அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மாடலோட ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே. இப்போ இதில் என்னோட கேள்வி இன்னொரு கேள்வி உங்களுக்கு நான் கேட்குறேன். இப்போ how you are predicting the MSE, இந்த மீன் ஸ்கொயர்டு எரர் வந்து எங்க கால்குலேட் ஆகுதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு? இப்போ we have 30ல வந்து ட்ரைனிங்க்கு வந்து இதை வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட 67-68% வந்துருக்கு. ஓகே. நீங்கள் அந்த கிராஃபிக் வாங்க, கீழே வாங்க, கீழே மேலே இந்த பழைய கோடு இந்த ஸ்கோரை விடுங்க. ஓகே. இப்போ இந்த டெஸ்டிங்ல பாத்தீங்கன்னா எஸ் மேடம் ட்ரைனிங்ல இது வந்து இப்போ 1 yearல இருந்து 10 years வரைக்கும் அப்ராக்சிமேட்டா எடுத்துருக்கோம். forget about the straight line. இப்போ இந்த டேட்டா பாயிண்ட் இருக்கு. ஓகே. இப்போ இந்த டேட்டா பாயிண்ட் வந்து என்ன ஓரளவுக்கு இட் இஸ் ஜஸ்ட் இன்ஃபார்மிங் யூ தட் எஸ் it is going in the direction of linear and linear regression, and it has some relationship, and the relationship not some relationship, it is a direct relationship. Experience அதிகமான salary அது. ஸோ இதில் அந்த இதில் வந்து எந்த ஒரு இதில் இல்லை. இப்போ என்னோட கேள்வி how did you find out not you, how the system is finding out this line would be the best possible fit line? அதை சொல்லுங்க.
which part of the graph is nearby to the எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் எது ரொம்ப கிட்ட இருக்கோ அதை வேண்டி அவுட்லையர்ஸை விட்டுட்டு மீதி எல்லாம் வச்சு பிளாட் பண்றது. ஓகே, அப்போ பாயிண்டா வெளியே தானே இருக்கு, ஆனா லைன் இந்த ஸ்ட்ரைட்ல எல்லாம் இருக்கணும்ன்றத அது எப்படி அசியூம் பண்ணுதுன்றது தானே கேட்குறீங்க. ஆமா, சி உங்களுக்கு நீங்க ஒரே ஒரு லைன், அதனாலதான் ஃபர்கெட்டபிள் லைன்னு சொன்னீங்க அப்படின்னா யூ கேன் ட்ரா எனி n நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஓகே, இப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இப்போ நான் என்னோட கர்சர், ஓகே நீங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல, அதுக்கு மேல பல லைன் நான் வரையலாம், அது கீழேயும் பல லைன் வந்து நான் ட்ரா பண்ணலாம். கரெக்டா? ஓகே, இதுதான் அசம்ஷன். பட் நம்ம என்ன பண்ணிடுறோம், ட்ரா பண்ண அது ஃபிக்ஸ்ட் லைன் பண்ணது மட்டும் அசியூம் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலா அப்படி இல்லை. ஓகே, there are n number of possibilities in front of us. I mean, assume that 30 ரெக்கார்ட்ஸ் விட்டுருங்க, ஒரு 30 lakhs ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அசியூம் பண்ணுங்க 30 lakhs அந்த கிராஃப் வந்து 30 lakhs இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த கிராஃப்? ஓகே, அதுல வந்து எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, அப்போ அந்த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ல the process of mean squared error எதை வந்து பெஸ்ட் பாசிபிள் ஃபிட் லைனா எடுத்துக்கும் அப்படின்னா நீங்க சொன்ன அதே டெஃபினேஷன் தான். அதாவது கிராஃப் வாங்க, கிராஃப்ல இல்ல மேல மேல இப்போ அந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா அந்த அந்த லைனை, இப்போ இந்த லைன்ல பாத்தீங்கன்னா அதை ஒட்டி நிறைய ஒரு டாட் இருக்கு, ரெட் டாட்ஸ் இருக்கு. அப்ப அந்த ரெட் டாட்ஸ் பக்கத்துல இது ரொம்ப பக்கத்துல இருக்கு, ஆனால் அது மேலேயே இல்லை. எக்ஸாக்டா அந்த லைன் மேலேயே இல்லை. அது அப்படி லைன் மேலேயே இருந்துட்டு அது 100%, இந்த அக்யூரேசி எல்லாமே 100% வந்துடும். கரெக்டா? அப்போ அது 100% இல்லாததுனால என்ன ஆயிடுது அப்படின்னா அங்க ஒரு எரர் இருக்கு. இந்த ரெட் டாட்டுக்கும் ஒரு லைனுக்கும் கீழே இருந்து பார்த்துக்கோங்க, அந்த ஒன் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு டாட் இருக்கு கீழே அந்த லைன் ஸ்டார்ட் ஆகும்போது. ஓகே, கீழே எக்ஸ் அங்க அது கீழே பாருங்க, அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது வந்து அது கிளியரான டச் ஆகல. நமக்கு நேக்கட் ஐக்கு ஓரளவுக்கு டச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, ஆனா அந்த லைனுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் தான் எரர்னு பேரு. ஓகே, இந்த எரரை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து குறைச்சிக்கிட்டே போறோமோ அதுதான் அந்த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் பாசிபிள் ஃபிட் லைன் தான் கரெக்டான லைன்னு அர்த்தம். அப்போ என்ன டிஃபைன் பண்றோம்னா எரரை குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா அக்யூரேசி அதிகமாகும். அப்போ அந்த எரர் எப்படி குறைக்கிறது, மேத்தமேட்டிக்கா நம்ம எப்படி குறைக்கிறது? அதுக்கு தான் வந்து இப்போ ஏன் வந்து அந்த 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 மீன் ஸ்கொயர்டு ஒரு எரரை அதே ஒரு எரரா இருக்கு. அப்போ அந்த எரர் ஏன் ஸ்கொயர் பண்றோம்? அது ஒரு லாஜிக் இருக்குல்ல. ஸ்கொயர்டு எரர்னு ஏன் சொல்றோம்? ஸ்கொயர்டு எரர் ஏன் சொல்றோம்னா சம்டைம்ஸ் இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா ஓகே இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பக்கம் இருக்கு, சேலரி மேல இருக்கு, அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. அதே விஷயம் சம்டைம்ஸ் இந்த பக்கம் வந்துடும், மைனஸ் பக்கம் நெகட்டிவ் பக்கம் வந்துடும். அப்போ சில விஷயங்கள் என்ன ஆகும்? இப்போ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் என்ன, வாட் இஸ் த லாஜிக்? மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன? பாசிட்டிவ் பிளஸ் இல்லையா? பாசிட்டிவ், ரைட்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், இதுதான் நம்மளோட மல்டிப்ளிகேஷன் லாஜிக். அதனால நீங்க நெகட்டிவ் சைடு அந்த வேல்யூ போனாலும் அதை ஸ்கொயர்டு வேல்யூவை மாத்திட்டோம்னா அதனோட ஒரிஜினல் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போ -1 வச்சுக்கோங்க. நான் -1ஆலே மல்டிப்ளை பண்றேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1 தான் எனக்கு வரும். -1 இன்ட்டு -1 +1. த வேல்யூ ஆஃப் த ஒரிஜினல் வேல்யூ எனக்கு மாறாது. +1க்கும் ஐ மீன் மேத்தமேட்டிக்கலா இந்த விஷயமும் சால்வ் ஆகுது. எனக்கு ஒரு புது விஷயமும் எனக்கு கிடைக்குது இதுல இருந்து. அப்போ நான் என்ன ஐ மீன் நான் இந்த மீன் ஸ்கொயர்ட் ஐ மீன் ஓகே நான் ஸ்கொயர்ட் எரர் சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் மீன் வரும். இந்த ஸ்கொயர்ட் எரர் வேல்யூ மூலமா வாட் ஐ எம் கோயிங் டு டூ, ஐ எம் ஜஸ்ட் ஃபைண்டிங் இட் அவுட்
without any impact of whether it is going to be a positive side or the negative side, so that I'm just taking the squared error value of that point, and also I'm taking the average of the entire thing. அதுதான் மீன் ஸ்கொயர்டு எரர். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே ஐ வில் யூ ஸ்டாப் ஷேர் அண்ட் ஐ வில் ஸ்டார்ட் ஷேர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனாலிசிஸும் அது கிட்டத்தட்ட அது இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்த சிம்பிள் லீனியருக்கும் இப்போ நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இதுதான் ஃபவுண்டேஷன் டிஃப்ரென்ஸ். ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த model with a simple estimated variable and x is the predictor variable. X is the variable using which we are making our predictions. Prediction approach is known as simple regression, as there is only one predictor variable. As a result, a linear function that predicts the value. Okay, right. So இது y equal to mx plus c நேற்று சொன்னதுதான். இதுதான் நம்மோட. பட் நிறைய இடத்துல வந்து இந்த y-யும் மாறும், m மேபி அப்படியே இருக்கலாம், இந்த x மாறும், c மாறும், எல்லா விஷயமும் மாறி, பட் உங்களுக்கு கிடைக்க போற விஷயம் வந்து ஒரே விஷயம் தான். ஓகே, அதனால என்ன விஷயம் மாறாது அப்படின்னா இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அதனோட விஷயமும் டிபெண்டன்ட் வேரியபிளோட விஷயமும் மாறவே மாறாது. அப்போ இங்க நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போற விஷயம் என்னன்னா டிபெண்டன்ட் வேரியபிள் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஹவு மச் பஸ் சேலரி வி ஆர் கோயிங் டு ஃபிக்ஸ். இந்த ஒய் தான் நமக்கு வேலையே. இப்போ இதெல்லாம் ஆல்ரெடி ட்ரெயின் ஆன ஒரு விஷயம். அப்போ இது புதுசா நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம ப்ரெடிக்ஷன் எங்க நடக்கும் அப்படின்னா ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம் இதை, இந்த சேலரியை பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? அண்ட் நவ் த ப்ரெடிக்டட் வேல்யூ வேரியபிள் could be a dependent variable. ஸோ y equal to mx plus c நான் சொல்றேன் அப்படின்னா எக்ஸ் வந்து இங்க இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இந்த எம் அப்படிங்கிறது தான் இங்க மேட்ரிக். The coefficient can be positive or negative. இதுதான் இங்கதான் வருது. இந்த m is going to make you lot of information and impact. Okay, the coefficient. Okay, மறுபடியும் நம்ம அந்த இந்த லாஜிக் வருவோம். நேற்று நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் ப்ராபபிலிட்டி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய படி பார்த்தோம் இல்லையா? அதுல ஒன் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். ஓகே, அது அந்த டெஃபினேஷன் கீழே வரும், அதையும் பார்த்துருவோம். The coefficient can be positive or negative and is the degree of change in the dependent variable. So, for every one unit of change in the independent variable. இப்போ இந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல எதெல்லாம் நான் ஆட் பண்ணிட்டு வரணும், அதாவது இந்த எக்ஸ் வேல்யூ, இந்த எக்ஸ் வேல்யூவை நான் ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸா நான் ஆட் பண்ணிட்டே வந்தா அதனோட இம்பாக்ட் சேலரியில் இருக்கும்ல. 1.1 இருக்கட்டும், 2.1 இருக்கட்டும், 2.3, 2.4, 5, 6, அந்த மாதிரி 2.6 இது வந்து 3 வரும், 3.1 அண்ட் ஸோ ஆன். ஈவன் 0.1 ஆர் பாசிட்டிவ் 1, ஈவன் 2லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 5 அப்படி போனாலுமே என்னோட சேலரியில பெரிய இம்பாக்ட் இருக்கு. இது பேசிக் இன்ஃபர்மேஷன், இது புரியுது இல்லையா? அந்த இன்ஃபர்மேஷனை அதையும் நம்ம விட்டு வைக்காம we are calculating that impact. Okay, whether it is going to be in a positive or negative side. எப்படி, ரைட்? இங்க இன்னொரு கான்செப்ட் இருக்கு. y-intercept and slope are the coefficients whose values represent the accuracy of predicted values with the actual values. இதுல ஆக்சுவல் வேல்யூஸ் எதை சொல்லுவீங்க? இதுல ஆக்சுவல் வேல்யூஸ்னா என்ன? இந்த கிராஃப்ல ஆக்சுவல் வேல்யூஸ்னா என்ன, ப்ரெடிக்டட் வேல்யூஸ்னா என்ன? டாட்ஸ் தான் ஆக்சுவல் வேல்யூஸ், லைன் ப்ரெடிக்டட் வேல்யூஸ். எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ டாட் வந்து சேலரியோட சேலரி பாயிண்ட் தான் இது எல்லாமே இருக்கு, ரைட்? இஃப் யூ ஆர் predicting something and just you are going to drawing with analytics and predictive analytics, then that line is going to be your கரெக்டான ஒரு பாசிபிள் ஃபிட் லைன். அந்த பாசிபிள் ஃபிட் லைன் தான் உங்களோட ப்ரெடிக்டர். ஓகே, அப்போ அந்த ப்ரெடிக்ட் பண்ணும்போது வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் இட் வில் கெட் இம்பாக்ட். அந்த கோஎஃபிஷியன்ட்னு சொன்னோம்ல, அந்த கோஎஃபிஷியன்ட் ரெண்டு வேரியபிள் ஒன்று இருக்கு.
2 வேரியபிள் இருக்கு. ஒன்று வந்து y இன்டர்செப்ட், அதாவது இன்டர்செப்ஷன், அண்ட் ஆல்சோ த ஸ்லோப். ஓகே, அது என்னன்னா நீ ஒரு கிராஃப்ல நீங்க கிராஃப் இங்க இருக்கான்னு பார்க்கலாம். சிம்பிள் லீனியருக்கு முன்னாடி இவ்வளோ கான்செப்ட் இருக்கு. இந்த லைன் இருக்குல்ல, இந்த சின்ன சின்ன இந்த எரர் டேர்ம் எங்க இருந்து பண்றாங்க, இதுதான் ஐ வாஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் யூ. ஓகே, இந்த கிராஃப்ல என்னோட கர்சர் மூவ்மெண்ட் பாருங்க. ஓகே, இந்த கேப் தான் எரர். இந்த டாட்டுக்கும் இந்த லைனுக்கும் இருக்கிறது தான் எரர். அதே மாதிரி இங்க பாருங்க, ரைட்? இப்போ ஓகே, எக்ஸாக்ட்லி இதுதான் இன்டர்செப்ட். இப்போ புரியுதா? இது எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை. இப்போ ஐ ஹாவ் இதுக்கு தான் அந்த விஷுவலைசேஷன் சார். ஓகே, இப்போ அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி வேரியபிள் அப்படின்னா அந்த கோஎஃபிஷியன்ட்டை எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் திஸ் இன்டர்செப்ட். இந்த கேப் வந்து இதை வந்து ஜூம் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் இல்லை, ரைட்? ஜூம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கேப் வரும். அந்த கேப்பை வந்து இது பண்ணி காமிக்கிறதுக்காக, விஷுவலைசேஷன் காமிக்கிறதுக்காக இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க, ரைட்? The intercept, this is the intercept and this is the slope, right? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப் எங்க முடியாது, இந்த ஸ்லோப் தான் இந்த ரெட் கலர் பாயிண்ட், இந்த ஸ்லோப் அண்ட் தி இன்டர்செப்ட். இந்த டிஃபரன்ஸ் தான் the coefficient of the variable. இதுதான் இந்த மீன் ஸ்கொயர்ட் எரரை டிஃபைன் பண்ணுது. ஈவன் இங்க இது பாருங்க, இந்த ரேண்டம் எரர், இந்த லைனுக்கும் இன்னொரு டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு ரேண்டம் எரர் இங்க. அதே மாதிரி இது வந்து ப்ரெடிக்டட். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த லைன்ல இருந்து எடுத்த ஒரு பாயிண்ட், இது வந்து ப்ரெடிக்டட் வேல்யூ, இது வந்து அப்சர்வ்ட் வேல்யூ, ஆல்ரெடி இருக்கிற அப்சர்வ்ட் வேல்யூ, ஆக்சுவல் வேல்யூ, ரைட்? இப்போ நீங்க இந்த இந்த எரர் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா பேஸ்ட் ஆன் திஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகே, இந்த ப்ளூ லைனுக்கும் இந்த பெஸ்ட் பாசிபிள் ஃபிட் லைனுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப், இந்த கேப், அதுதான் எரர், பாசிபிலிட்டி ஆஃப் எரர். அந்த எரரை கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ண நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா எங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹை ரெடியூஸ்ட் எரர், அந்த லைன் தான் உங்களுக்கு பெஸ்ட் பாசிபிள் ஃபிட் லைன். இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம்னா, நான் இதை கூட பாசிபிள் ஃபிட் லைன் சொல்லுவேன். கீழே ஒரு 10 லைன் இங்க வரைவேன். நான் இப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 2 லைன் வரைவேன். கண்ணுக்கு தெரியாம மேல வந்து 2-3 லைன் வரைவேன். நான் ப்ரூவ் பண்ணுவேன் இதெல்லாம் வந்து இந்த இந்த இதுல இருந்து இருக்கு. பட் அந்த மீன் ஸ்கொயர்டு எரர் எடுக்கும் போதே இட் வில் கம் டு நோ தட் எங்க வந்து எரர் குறைஞ்சிக்கிட்டே வருதோ, அப்போ அந்த எரர் இப்போ நீங்க ஒரு வேல்யூ காமிச்சிருந்தீங்க, எம்எஸ்சி ஒரு வேல்யூ, அது எம்எஸ்சி வேல்யூ ஒரு சர்டன் ரேஞ்ச், ஐ மீன் ஒரு பெரிய நம்பரா இருந்துச்சுல்ல, அந்த எம்எஸ்சியை பேஸ் பண்ணி தான் உங்களோட எரர் ரேட், உங்களோட அக்யூரசி. அந்த எம்எஸ்சி வந்து குறைய உங்களோட அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். அப்படி அந்த R² நீங்க கால்குலேட் பண்ணும்போது 97, ஐ மீன் 0.974 இருந்துச்சா, தட் இஸ் கால்ட் 97.4%. கிட்டத்தட்ட அது 97.5%. ஓகே, அப்போ அந்த இப்போ ஜஸ்ட் கமிங் டு தி அப்ளிகேஷன், எங்க ரியல் டைம்ல இந்த மாதிரி விஷயம்லாம் எங்க நடக்குது? சேலரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறோம். இதை வந்து HR நேற்று நீங்க சொன்னீங்க, ரியல் டைம்ல இங்க நடக்குதுன்னு சொன்னீங்க, ரைட்? இந்த ரியல் டைம்ல நடக்கும்போது அதனாலதான் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர்லாம் வந்துன்னு வச்சுக்கலாம். மேபி யூ ஆர் வெரி நியூ டு தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அதனால கொஞ்சம் விஷுவலைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஜஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் சீக்கிரமா வாங்க போறீங்க. அந்த ஆஃபர் லெட்டரை பார்த்தீங்கன்னா அது வந்து ஓகே 10,000, 20,000, இந்த 2 லட்சம், இந்த மாதிரி ஹோல் நம்பரா இருக்காது. ஓகே, அந்த நம்பர்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி லைக் எல்லா 1 to 9 இருக்க எல்லா விஷயமும் ஆகாது. ஐ மீன் 2,29,700 and something அந்த மாதிரி இருக்கும். உங்களோட இந்த ஹோல் சேலரி கால்குலேட் பண்ணீங்கன்னா அது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, ஐ மீன் தே ஆர் நாட் கால்குலேட்டிங் மேனுவலி.
ஓகே நீ இந்த 2 வச்சோம், நீ இந்த 3 வச்சோம், அப்படி இல்லை. இட் ஹஸ் பின் கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் யுவர் உங்களோட டெஸ்ட் ஸ்கோரு, அது இது நிறைய கிரைட்டீரியா வச்சிருக்கோம். ஃப்ரெஷர்ஸ்க்கு 0 எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுக்கு ஆன் வாட் பேசிஸ் தே ஆர் கோயிங் டு ஃபிக்ஸ். ஈவன் நீங்கள் ஒரு ஒரு நீங்கள் எல்லாரும் ஒரு 10 பேர் அட்டன் பண்ணுறீங்க, 10 பேர் செலக்ட் ஆகிறீங்க, 10 பேருக்கு ஆஃபர் லெட்டர் வந்தால் கூட 10 ரூபாயாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது ஏன் அப்படின்னா இந்த ரேண்டமைசேஷன் ஒரு ப்ராசஸ், அதனாலே வர்ற ஒரு விஷயம். அதே சமயம் there are some other criterias which make them impact. மேபி நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க, ஃபியூச்சரில் நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க இல்லையா, அது டெஸ்ட் பண்ணுங்க. சேம் கம்பெனி சேம் எக்ஸ்பீரியன்ஸ், இது எப்படி இருந்தாலும் the salary structure is going to be very very different. 10 ரூபாயாவது அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட்டு, 100 ரூபாய் 200 அந்த ரேஞ்ச் இருக்கும். there should be some meaningful. அது எல்லாமே டிசைட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ரிலேஷனல் டேட்டா பேஸ் வச்சு தான். இப்போ இந்த மீன் ஸ்கொயர்டு எரர் எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் அலெக்ஸாவோட பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அலெக்ஸா வந்து நீங்கள் பேசுறது அப்படியே அக்யூரேட்டாக வந்து எடுத்துட்டு அது ஒரு நீங்கள் கேட்குற விஷயத்த கொடுக்குது, சில சமயம் கொடுக்கல. அப்போது கொடுக்கும்போது the linear relationship between you and the device, it is matching very correctly. நீங்க நீங்க கேட்ட உடனே எதுவும் பேசாம திருப்பி எதுவும் கேள்வி கேட்காம அது ப்ளே பண்ணுது அப்படின்னா இட் அண்டர்ஸ்டுட் வெரி வெல். இப்போ அது இல்லை, என்கிட்ட அந்த ஆல்பம் இல்லை, நீ பேசுறது புரியல அப்படின்னு வருதுன்னா அப்போ என்னன்னா உங்களோட வாய்ஸ்ல ஏதோ ஒரு விஷயம் அங்கே தப்பா இருக்கு, இல்லை அது அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது, இல்லை ட்ரெயின் ஆகலை, இல்லை அதனோட டேட்டா இல்லை. There are so many other reasons, possible reasons or affordable reasons. இதெல்லாம் சின்ன சின்ன இது வந்து சிம்பிள் லீனியரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி அது எல்லாமே ஆட்டோமேட்டிக் பண்ணி தான் வந்து NLPல வருது. ஓகே, ஒரு வாய்ஸ் ரெஸ்பான்ஸை டோன்ட் திங்க் தட் ஓகே சிம்பிள் லீனியருக்கும் இதுக்கும் பண்ணாது. ஏன்னா சிம்பிள் லீனியர் இஸ் ஒன்லி ஒர்க்கிங் ஆன் த நம்பர்ஸ். நேற்று பார்த்தேன் கண்டினியூஸ் வேரியபிள். இப்போ அடுத்தடுத்த விஷயம்லாம் பார்க்கும்போது then you will be able to understand how this is going to be interpreted among the machine learning, how the machine is learning your words, your accent பற்றிலாம் பேசியிருக்கேன். ஸோ டீட்டெயிலாக ரொம்ப இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த சிம்பிள் லீனியர் பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கு. ரைட், திஸ் இஸ் வாட் இட் இஸ். இப்போ ஒரு லைன் நீங்க பார்க்குற லைனுக்கும் பார்க்காத லைனுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். நீங்க பார்க்கறது ஒரு ஒன் ஆஃப் தி பாசிபிள் ஃபிட் லைன். தேர் ஆர் மல்டிபிள் திங்ஸ், ஆனால் இதுதான் பெஸ்ட் பாசிபிள் ஃபிட் லைன் சொல்றதுக்கு அந்த எம்எஸ்சி அப்படிங்கிற ஒரு நம்பர் தேவைப்படுது. அந்த நம்பருக்கான பின்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ஸ் வந்து just you have to take the slope, difference between the slope and the intercept of the value. இப்போ இதுக்கான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா தென் எம்எஸ்சி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். எம்எஸ்சி கால்குலேட் பண்ண உடனே உங்களோட அக்யூரேசி will get predicted. ஓகே, இதுக்கு பின்னாடி இருக்கிற மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஓரளவுக்கு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுதான். இதில் இன்னொரு வார்த்தை, in regression the difference between the observed value of the dependent variable and the predicted value is called the residuals. இப்போ நீங்க எரர் கண்டுபிடிக்கிறீங்க, ரைட்? அந்த ரெசிடியூவல்லாம் என்னன்னா இந்த எரர் இருக்குல்ல, இதுக்குமான டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இல்லை இந்த லைனுக்கும் இந்த லைனுக்குமான டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த டாட் ப்ளூ டாட்டுக்கும் இந்த லைனுக்குமான ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதுதான் ரெசிடியூவல்ஸ், அதோட மீதி. ஓகே, அதுதான் ரேண்டம் எரர், ரைட்? ஸோ வாட் இஸ் தி பெஸ்ட் ஃபிட் லைன்? ஓகே, இதுதான் நான் சொன்னேன். The best fit line is a line that best fits the given scatter plot. Mathematically, you obtain the best fit line by minimizing the residual sum of squares, RSS. அதுதான் R2, R ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சிங்களா, R ஸ்கொயர், இதுதான் residual sum of squares தான் அந்த வேல்யூ. ஓகே, தட் இஸ் தி இந்த லைன் வந்து அந்த பெஸ்ட் பாசிபிள் ஃபிட் லைன்ல வர அந்த ரெசிடியூல்லாம் கம்மி பண்ணி இது ரொம்ப ரொம்ப லீஸ்ட் வேல்யூ தான் நான் எடுத்துருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ற ஒரு லைன் தான்
in the best possible fit line. ஓகே, அப்போ நம்ம இது என்னென்ன படிச்சிருக்கோம்? கோஎஃபிஷியன்ட் படிச்சிருக்கோம். ஜஸ்ட் ப்ளீஸ் நோட் டவுன். சிம்பிள் லீனியர் ரெகுலேஷன் தான். லீனியர் மட்டும் இல்லை, ரெகுலேஷன் மட்டும் இல்லை, சிம்பிள் அப்படிங்கிற அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் இல்லை. There are intersect, there are slope, there are random error. Random error is nothing but residuals, right? Best possible fit line, அதுக்குள்ள எம்எஸ்சி இருக்கு, அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்தது தான் லீனியர் ரெகுலேஷன். ஓகே, இதுல காஸ்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. அது வந்து ஆப்டிமைசேஷன் டெக்னிக். அதெல்லாம் அந்த ஆப்டிமைசேஷனை நம்ம அந்த ஹோல் சில விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா தான் ஓரளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, நிறைய ஆப்டிமைசேஷன் டெக்னிக் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் படித்ததுக்கும் இப்போ நம்ம சொல்ல போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நல்லது. ஓகே, யூ ஹேவ் கான் த்ரூ த ரைட் மெத்தடாலஜி. அப்படி இல்லைன்னா we have to make sure that we are going in the right direction, right? So in linear regression, generally MSE cost function is used, which is the average squared error that occurred between the y predicted and yi. I mean, the yi, y predicted, இதெல்லாம் ஒரு ரிசர்ச்சருக்கு தகுந்த மாதிரி அது மாறும். Don't worry about that, which is just fixed in y equal to ms plus c. y equal to mx plus b ன்னு நீங்க வேணும்னா y equal to mx plus a வச்சுக்கலாம். That is your choice. Okay. So using the MSE cost function, we will update the values beta 0 and beta 1 such that the MSE value settles at the minimum. And the value, MSE value குறைச்சு கொண்டு வர அந்த ஆப்டிமைசேஷனுக்கு தான் MSE. அவ்வளோதான். ஓகே, MSE இல்லை அப்படின்னா உங்களோட சிம்பிள் லீனியர் ரெகுலேஷன் கிடையாது. தட்ஸ் இட். ஓகே, ஸோ கிரேடியன்ட் டிசென்ட் நம்ம வந்து அடுத்த விஷயத்துல பார்க்கலாம். கெட் கன்ஃபியூஸ். ஓகே, எல்லாத்தையும் ஒரே இதில் படிக்க வேண்டாம். ஓகே, ஃபைன். இப்போ புரிஞ்சதா உங்களுக்கு எப்படி ஹவு தே ஆர் கால்குலேட்டிங் தி லீனியர் ரெகுலேஷன்? ஏதாவது கேள்வி இருக்கா? புரிஞ்சுது. ஓகே, இப்போ இதில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, பட் மேபி ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சிருக்கலாம். மேபி இது வந்து இதுதான் ஸ்ட்ராங் பவுண்டர். இப்படி நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஜென்ஐயோ இல்லை ஏஜென்டிக் ப்ராசஸோ இட்ஸ் நத்திங். இது எல்லாம் இந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக போட்டுட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு டூ எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அண்ட் எம்எல் அண்ட் ஏஎன் எம்எஸ் எது வந்தாலும் சரி. I mean DS. Okay. Right. Any questions? I will stop share. Any questions? Clear. Clear இருக்கா? Okay. அப்போ நாளைக்கு அடுத்த அல்காரிதம் பார்ப்போம். அடுத்த அல்காரிதம் வந்து அதில் சின்ன எது நம்ம வந்து புதுசாக கற்றுக்கிறோமோ அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு டைரெக்டாக வந்து இது மிஷின் பேசிக் மிஷின் லேர்னிங் போகிற வரைக்கும் we'll be seeing some of the relevant data set. Okay, அது ஒரு க்ளோஸ் டு தி கம்யூனிகேஷன் ஆஃப் எம்எல் வரும்போது we'll take a mini project like இது வெப் ஸ்கிராப்பிங் மாதிரி அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நம்ம எடுப்போம். பட் லாஜிக் படிக்காம இல்லை அல்காரிதம் படிக்காம ஓகேவா? ஓகே சார். எனி கொஸ்டின்ஸ் சல்மான்? வெப் ஸ்கிராப்பிங் ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஓகே சார். அது ஏன்னா அது பெரிய ப்ராஜெக்ட். அது மேபி டேக் இட் as a capstone project. Okay sir. Thank you so much and we will meet you. Yes. சார் இன்னைக்கு ஏதாவது ஒர்க் இருக்கு? நான் இது அனுப்புறேன் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே ஒரு நிமிஷம். ஹோம்ஒர்க் இப்போ லீனியர் ரெகுலேஷன்ல இப்போ நிறைய நம்ம என்ன பண்ணுவோம்னா
கேட்குறேன் சார். ஒரு ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? இப்போ ரியல் டைம் ஓகே. ஸோ ரியல் டைம்ல இப்போ நம்ம எப்பவுமே வந்து இப்போ ஒரு அல்காரிதம் படிச்சோம் அப்படின்னா ரியல் டைம்ல வந்து அந்த அல்காரிதம் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஓகே, ஆக்சுவலா அதுதான் பிரச்சனையே. அது அது புரிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த அல்காரிதம் புரிஞ்சிடும். இந்த அல்காரிதம் மட்டும் இல்ல, எல்லா அல்காரிதமும் புரிஞ்சிடும். ஓகே, அப்போ லீனியர் ரெக்ரெஷனை எந்தெந்த ஏரியால நம்ம ரியல் டைமா யூஸ் பண்றோம் அதுக்கான ஒரு பெஸ்ட் பாசிபிள் யூஸ் கேஸ் அதுதான் ஹோம்ஒர்க். புரியுது என்னோட கேள்வி? ஓகே சார், ஓகே சார். பெஸ்ட் பாசிபிள் அப்ளிகேஷன் வந்து இம்ப்ளிமெண்டட். கோடிங்கோட, ஆமா கோடிங்கோட நீங்க இது பண்ணாலே உங்களுக்கு அந்த கோடிங்கோட இந்த கோடிங் நீங்க பார்த்தது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான், அவ்வளவுதான். இந்த கோடிங்கோட இந்த சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் இப்போ forget about this HR related issues or challenge. Take out any particular real time and take out those data set as well. ஏன்னா ப்ரீடிஃபைன்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சுருந்தோம்னா இட்ஸ் வெரி ஈஸி. அப்போ எங்கெல்லாம் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்? இப்போ நான் என் முன்னாடி இப்போ இந்த யூஸ் கேஸ் அடிச்சுட்டு இருக்கேன். மேபி நான் ஐ வில் ஷேர் திஸ் யூஸ் கேசஸ் வித் யூ. அதுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் ஃபோக்கஸ் ஆர் யூ ஜஸ்ட் டேக் அவுட் யுவர் ஓன் இன்ஃபர்மேஷன். GitHubல எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. பார்த்தீங்கன்னா linear regression, some regression, data. இந்த ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பாருங்க. SLR ப்ராஜெக்ட் அது என்ன சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்ல என்னென்னலாம் இருக்கு. சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்ல சேலரி டேட்டா வச்சு நானே GitHubல ஆல்ரெடி போட்டிருக்கேன் சார். போட்டிருக்கீங்களா? ஆமா, இதே சேலரி டேட்டா வச்சு. டேக் அவுட் டிஃப்ரெண்ட் டேட்டா. ஓகே சார். வேற வேற ஏதாவது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஓகே ஓகே சார். அதை பார்த்து சூப்பர். அப்போ அந்த சேலரி அப்படி இருந்ததுன்னா தென் அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏற்கனவே பண்ணதையும் இப்போ இனிமேல் பண்ண போகிறதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்க சார். ஓகே, that is the homework. Right. Thank you so much and we will meet you. குட் நைட். தேங்க்யூ சார்.